ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன், அத்தியாயம் 13. இந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி என்று 2 பேரும் போட்டி போடுவாங்க. உண்மையில் அந்த வீட்டுக்கு உரியவரா நீங்கள் தான் அண்ணி. கல்யாணி நல்லவ, கன்யா நல்லவ, ஆனால் பந்தா பண்ணுவா, ஆடம்பரமாக இருக்க ஆசைப்படுவா. அண்ணனுக்கு திருமணம் பண்ணுறதில்ல அம்மா, என் பொண்டாட்டி 2 பேருக்குமே இஷ்டம் இல்லை. அதனால தான் நானும் அப்பாவும் அவங்கக்கிட்ட முதலில் இதை சொல்லலை. சொன்னால் ஏதாவது செய்து கெடுக்க பார்ப்பாங்க. நீங்கள் அமைதியாக போகணும் என்று நான் சொல்லலை. நீங்களும் அவங்க கூட போட்டி போடுங்க. ஆனால் பாவப்பட்ட எங்கள் 3 பேரையும் விட்டுடுங்க. வீட்டில் நடக்கிற எதுலேயும் நாங்கள் பெருசாக தலையிட மாட்டோம். அது பெண்களின் ராஜ்யம் என்றவன் காரை ஓட்ட கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஆனாலும் என்ன செய்வது? தஸ்வின் அவர்களை வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டு திரும்பும்போது இரவு மணி 10. வரும் வழியில் காரை நிறுத்தி அவர்களுக்கு இரவு உணவு பார்சல் வாங்கி கொடுத்துத்தான் கூட்டி வந்தான். ரொம்ப நல்ல நல்ல பிள்ளையா இருக்காப்புல என்றார் இந்திரா. மறுநாள் மதியம் வரும் வெள்ளிக்கிழமை திருமணம் எங்கள் ஊர் கோவிலில் என்றார் முருகவேல். இவர்களுக்குத்தான் எந்த செலவோ வேலையோ அவர்கள் வைக்கலையே என்று புதன். நாளை மறுநாள் திருமணம். எனவே சம்மந்தி வீட்டிற்கு ஃபோன் பண்ணி பெரிய மகளின் திருமணம் பற்றி சொன்னார் பெருமாள். என்னது, 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி என்று அவர்கள் கேட்க, கல்யாணத்தப்ப பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, முடிவு பண்ணலை, இப்போ தான் முடிவு செய்தோம், வேற யாருக்கும் நாங்கள் சொல்லலை என்றார். மாப்பிள்ளை வீட்டார் யார் என்று கேட்க சொன்னதும் அதிர்ந்து போனார்கள். என்ன சொல்கிறீங்க, நிஜந்தானா? கொஞ்சம் வயசு கூடத்தான், அதுக்காக உங்கள் பொண்ணா? அதுவும் உங்கள் மகளுக்கு இப்படி ஒரு குறை இருக்கும்போது எப்படி சம்மந்தி? நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நான் கூட உங்கள் பொண்ணை எடுக்க சம்மதிக்கலை. என் மகன் விரும்பிட்டானே என்று தான் மனசை தேத்திக்கிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்ப அவங்க பெரும் வசதி, அதுவும் அந்த பையன்தான் சம்பாத்தியம் எல்லாம். அவருக்கு பெண் கொடுக்க பெரும் பணக்காரர்கள் கியூவில் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி உங்கள் பொண்ணை கட்ட சம்மதிச்சாங்க? நல்லா விசாரிச்சிங்களா? ஏன்னா 2ஆம் தாரம் வேற. அந்த மூத்த தாரம் இவ்வளவு வசதியான படித்த அழகான புருஷனை ஏன் விட்டுட்டு போனா? ஒரு வேளை மாப்பிள்ளை கிட்ட பெரிய குறை எதுவும் இருக்கோ என்னமோ, யார் கண்டது? பெரிய இடத்து விஷயம் வெளியே தெரியாது. இப்போ போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் புத்துதே குடையுதேன்னு சொல்லக்கூடாது பாருங்க, அதுக்குத்தான் சொல்கிறேன் என்றார் பெருமாள். இந்திரா நொந்து போய் விட்டார்கள். மகளின் திருமணம் கூடி வந்ததை சந்தோஷப்படக்கூட முடியலை. இவர்கள் எல்லாம் 3வது மனிதர்கள், பரவாயில்லை, விட்டு தள்ளுங்க. கூட பிறந்தவ சந்தனா. அம்மா சொன்னதை கேட்டு குதின்னு குதிச்சா. எனக்கு கல்யாணமாகி 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் இவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்ப்பீங்க? ஒருவேளை முன்னாடியே பேசி வச்சுட்டு என்னை இப்படி சாதாரண இடத்துல தள்ளிட்டு அவளை வசதியான வீட்டில் கொடுக்கத்தான் பிளான் பண்ணி செஞ்சீங்களா என்று அவள் கேட்க பெற்றவர்கள் நொந்து போனார்கள். என்ன சந்தனா இப்படி பேசுகிற என்று அப்பா கேட்க சற்று பொறுத்த இந்திரா, என்னடி நீ உன் புருஷனை லவ் பண்ணிட்டு உன் மாமியாரை விட்டு என்கிட்ட பேச சொன்னது மறந்து போச்சோ என்றார் அதட்டலாக. அது அது என்று தடுமாறிய சந்தனாவை பார்த்து, நீ விரும்பினதால தான் நாங்கள் தனாவை விட்டுட்டு உனக்கு முதல்ல செய்தோம். நீ என்னடானா என் பொண்ணு உனக்கு வந்த மாப்பிள்ளைய அவ தட்டி பறிச்சுக்கிட்ட மாதிரி பேசுகிற. இன்னும் சொல்ல போனால் அவள் தான் உண்மையில் கோவிச்சுக்கணும். ஏன்னா அவளுக்கு செஞ்சு வச்ச நகையை கைப்பற்றத்தான் நீ முந்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது. எனக்கு அது நல்லா தெரியும். எனக்கு தெரியாதுன்னு நீ நினைக்காத. நான் ஊறி போகிற அட்டைக்கு இத்தனை காலுன்னு என்றவ எனக்கு நான் பெத்த மகளை பற்றி தெரியாமல் போகுமா என்ன? தெரிஞ்சு தான் தனா கிட்ட சொல்லிட்டு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஏதோ ஒன்றுமே தெரியாதவ மாதிரி பேசுகிற என்று இந்திரா கொடுத்த குடுவில் வாயை மூடிக்கொண்டாள் சந்தனா. அன்றுதான் ஹனிமூன் போய்விட்டு திரும்பி இருந்தாள். வந்ததும் வராததுமா அம்மா இப்படி சொல்லவும் தலையில் குண்டு விழுந்த மாதிரி அதிர்ந்து போனாள். நியந்தனாவிற்கு திருமணம் என்பதில் அவளுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் மாப்பிள்ளை கன்யா அக்கா மச்சான் என்பதுதான் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவர்கள் சொந்தத்தில் கன்யா அக்கா வீடுதான் நல்ல வசதி.
அவளும் பெரும் கோடீஸ்வர வீட்டு பையனை காதலித்து பெரும் பிரச்சனைக்கு பிறகுதான் திருமணமே நடந்தது. அவள் மாமியார் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. அப்படி இருக்க அதே வீட்டுக்கு எப்படி தனாவை கட்டி போவார்கள்? இரண்டாம் தாரம்தான், ஆனாலும் எப்படி என்பதுதான் அவளுக்கு புரியாத புதிர். ஆமாம், கன்யா அக்கா எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா என்று கேட்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் அவளை பற்றி கேட்கவும் இல்லை, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் என்ன, அதான் முடிவு பண்ணிட்டோம் என்றார். நல்லா மேக்கப் போட்டு அவரை ஏமாத்திட்டியா என்று சந்தனா அக்காவை பார்த்து கேட்க, அவள் என்ன சொல்வது என்று புரியாமல் சற்று திணறியவள், சந்து, தேவையில்லாமல் பேசாத, என் விஷயத்தில் இனிமேல் நீ தலையிடாத, வாயே திறக்கக்கூடாது. உன் உன் கல்யாண விஷயத்தில் நான் ஏதாவது பேசினேனா சொல்லு, கேள்வி கேட்டேனா? பேசாமல் தானே இருந்தேன், அப்படியே நீயும் இரு, சரியா என்றவள், அம்மா அப்பா நீங்கள் போய் வேலையை பாருங்க என்றாள். பார்த்தீங்களா, இன்னும் கழுத்தில் தாலி கூட ஏறலை, அதுக்குள்ளே என்ன பேச்சு பேசுகிறா? எல்லாம் பெரும் கோடீஸ்வர வீட்டுக்கு மருமகளாக போகிறோங்கிற திமிரு இப்படியெல்லாம் பேச சொல்லுது. நானும் பார்க்கத்தானே போகிறேன் நீ வாழ்கிற லட்சணத்தை என்று சந்தனா பேச, சந்து, வாயை மூடிக்கிட்டு உன் வீட்டுக்கு போகிற வழியை பாரு என்று இந்திரா அதட்ட அக்காவை முறைத்தபடி சென்றாள். நயந்தனாவிற்கு அப்பாடி என்று இருந்தது. அவள் ஒன்றும் ரொம்ப அமைதியான பெண்ணெல்லாம் இல்லை, எப்போதும் கலகலவென பேசி சிரிக்கும் பெண்தான். இந்த மாதிரி தோளில் பிரச்சனை வரவும் பெரும் செலவு செய்து வைத்தியம் பார்த்ததால் கடனும் அம்மாவுக்கு உடம்பும் சரியில்லாமல் போகவும் படிக்க போகவும் விரும்பாமல் வீட்டு வேலையை பார்த்து கொண்டு இருந்தாள். திருமண பேச்சு ஆரம்பிக்கும் முன் நன்றாகத்தான் இருந்தாள். அதன் பிறகுதான் இந்த 5 வருடத்தில் மனம் ஒடிந்து போனாள். முதலில் 3-4 மாப்பிள்ளை வீட்டார் பார்க்க வந்தபோது ஆர்வமாகத்தான் இருந்தாள். அதன் பிறகு வேண்டா வெறுப்பாக போய் நின்றாள். சந்தனாவும் கிண்டல் செய்வாள். எல்லாம் காசுக்கு பிடிச்ச தண்டம், வரவனுங்களுக்கு காஃபி, ஸ்வீட்டு, காரம் எல்லாம் என்று வாங்கவே ஒரு தொகை வேண்டியதா இருக்கு, இதெல்லாம் உன் செலவு, நீ தைக்கிறதுல செலவு பண்ணு என்பாள். ஏண்டி, அவகிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடுத்துட்றா, 1-2 இருந்தால் நீ பிடுங்கிக்கிட்டு போயிடுற, வேணும்னு வாங்கிக்கிட்டு போயிடுற, அப்புறம் அவகிட்ட எதுக்கு வம்புழுக்கிற என்பார் இந்திரா. முன்பெல்லாம் தங்கையோடு சரிக்கு சரி வாயடிக்கும் நயந்தனா அவள் கேட்கும் சுருக் சுருக் என்ற கேலி கிண்டலுக்கு பயந்து அதிகம் வாயை திறப்பது இல்லை. அதுவே சந்தனாவிற்கு பெரும் கொண்டாட்டமாக போய்விட அக்காவை அடிக்கடி இப்படி சீண்டுவாள். சில சமயம் அவளிடம் எதிர்த்து வாதாடினாலும் பல சமயம் பேசாமல் போய்விடுவாள். அதே நேரம் முகூர்த்த நாளும் நேரமும் குறித்து கொண்டு வந்த முருகவேல் ஹாலில் அமர்ந்திருக்க தஸ்வின் அம்மாவையும் மனைவியையும் கூப்பிட்டு, அப்பா கூப்பிடுறாங்க வாங்க என்றான். என்ன என்று வந்த மனைவியிடம், நல்ல விஷயந்தான், நாளை மறுநாள் சித்தார்த்துக்கு கல்யாணம், காலை 8 to 9 முகூர்த்தம், நீங்கள் ரெடியாக இருங்க. பவானி பாவனா இருவர் வீட்டிலும் சொல்லிவிட்டேன், நாளை காலை வருவாங்க. நாளை மாலை தாலி சேலையை வச்சு சாமி கும்பிடணும். பங்காளி வீடுகளுக்கு சொல்ல போகிறேன், வேற எந்த சடங்கும் வேண்டாம்னு சித்தார்த்து சொல்லிட்டான் என்றார். என்னது, கல்யாணமா? யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணினீங்க என்று கல்யாணி எதிர, நான் யாரை கேட்கணும்? பெத்தவன் நான், அவன் அம்மாவுக்கு பதில் தாய் மாமன், அவர்கிட்ட கூட நான் இன்னும் சொல்லலை, இனிமேல் தான் சொல்ல போகிறேன். இது திடீர்னு முடிவான திருமணம், அதனால் எந்த சொந்த பந்தங்களுக்கும் ஏன் உனக்கு கூட சொல்ல முடியலைனா? ஏன்னா சித்தார்த்து முடிவு சொன்னாதான் நான் அதை செய்ய முடியும், சரியா? இன்னைக்கு போய் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்குங்க, மற்றபடி நானே தாலி சேலை எல்லாம் வாங்கிட்டேன் என்றார். அப்போ என்னை நீங்கள் ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை அப்படித்தானே என்று கல்யாணி கேட்க, எனக்கும் உன்கிட்ட கேட்டு உன்கூட போய் எல்லாம் செய்ய ஆசைதான், ஆனால் பெரிய மகனுக்கு கல்யாணம் பண்ண உனக்கு இஷ்டம் இல்லை. உன்கிட்ட சொன்னால் மட்டும் என்ன செய்ய போகிறாய்? வேண்டாம்னு தான் சொல்லுவ, அது எங்கள் 3 பேருக்குமே தெரியும், அதனால தான் உன்கிட்ட சொல்லலை. இப்போவும் உனக்கு இஷ்டம்னா வா, இல்லைன்னா விடு. நாளைக்கு என் மகளுக்கு வந்துருவாங்க, அவங்களும் மாப்பிள்ளைகளும் எடுத்து போட்டு செய்வாங்க. மருமகளே, உனக்கும் அதே தான் என்றார் முருகவேல். கன்யா புருஷனை முறைத்தாள். அவன் அவளை பார்த்தால்தானே. அப்புறம் மருமகளே, உன் அம்மா வீட்டுக்கு உன் புருஷனே போய் சொல்லிடுவான், பெரியவன் கூட்டம் வேணாம்னு சொல்லிட்டான். அவன் தாய் மாமன் வீடு, 3 சம்பந்தபுரம் பங்காளி வீடுகள், அவ்வளவுதான்.
ஏன்னா அவனுக்கும் பிடிக்கலை. பொண்ணு வீட்டில் பெண்ணின் தங்கச்சிக்கு கல்யாணமாகி இன்னும் 1 வாரம் கூட ஆகலை. அதே வீட்டில் திரும்பவும் இன்னொரு கல்யாணம் அப்படின்னு பண்ணினா, ஆளுகளை கூப்பிட்டு பண்ணினா திருஷ்டிப்படும் அப்படின்னு அவங்களும் வேண்டாம்னு தான் நினைக்கிறாங்க. யாருக்கும் சொல்லலை. பெண் நம்ம பக்கத்து ஊரு தான் என்றார். அது யாரு எனக்கு தெரியாம என்று கல்யாணி கேட்க, நம்ம சின்ன மருமகளோட சொந்தம்தான் என்றதும் வாயில் கை வைத்து அதிர்ந்து நின்றாள் கன்யா. யாரு? இவளோட சொந்தமா? எல்லாம் அன்னாடங்காட்சிகளாச்சே என்று கல்யாணி நக்கலாக சொல்ல, ஆமாம் ஆமாம், உன் பிறந்த வீடு ராஜ பரம்பரையாச்சே, நீ சொன்னால் சரியாத்தான் இருக்கும் என்றார் முருகவேல். காலம் போன காலத்தில் மருமகளுக்கு முன்னால் என்ன பேச்சு இது என்று கல்யாணி சீர, அதுதான் நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா மாமியார் என்ற மரியாதையாவது கிடைக்கும், இல்லை அதுவும் போயிடும். கொண்டு வந்து வச்சுட்டு குலம் பேசுறது என்ன பழக்கம் என்று அவர் அதட்ட, இதெல்லாம் கன்யா காதில் விழுந்தாலும் மாமியாரை வம்புழுக்கும் மனநிலையில் அவள் இல்லை. என்னது நியந்தனாவா பொண்ணு என்று கன்யா கணவனிடம் கேட்க, பார்த்தீங்களாப்பா என் பொண்டாட்டியோடைய புத்திசாலித்தனத்தை எப்படி பாருங்க, கப்புன்னு கற்பூர மாதிரி பத்திக்கிட்டான் என்று அவன் பெருமை பேசுவது போல் அவளை கேலி செய்ய, கடவுளே இது என்ன கொடுமையா இருக்கு, அந்த நியந்தனா இந்த வீட்டு மருமகளா? ஆமாம், அவகிட்ட என்ன இருக்குன்னு அவளை உங்கள் அண்ணன் கட்டிக்க சம்மதிச்சாரு என்று அவள் கேட்டு வாய் மூடும் முன் உள்ளே வந்த சித்தார்த், எனக்கு என்ன தேவையோ அது அவகிட்ட இருக்கு, உங்ககிட்ட அதை சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை என்றவன் மாடி ஏறி போய்விட்டான். இவன் பண்ணுறது எதுவும் சரியா இல்லை. அப்புறம் என்று கல்யாணி ஏதோ சொல்ல வர, கல்யாணி என்று அதட்டிய முருகவேல், வேண்டாம், அவனுக்கு சாபம் கொடுக்காதே, என் மகன் இத்தனை வருடம் பட்ட கஷ்டம் பத்தாதா? இன்னும் அவன் சம்பாத்தியத்தில் தான் இருக்கீங்க. அவன் பணத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவனையே பேசாதே. உன் பிள்ளைகளை அவன் வேற்றுமை பார்க்காம வச்சிருக்கிறான். உன் சின்ன புத்தியை அவன்கிட்ட காட்டாதே. தயவு செய்து உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், அவனை நிம்மதியாக வாழ விடு. இல்லையா வாங்க, நாம் எல்லாரும் பழைய வீட்டுக்கு இப்போவே போயிடலாம் என்றார். நன்றி.